ஹாய். கொஞ்சம் என்ன ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க? நிறைய பேசலான்னு வந்தேன். அந்த ஃபீல் அது வரும்போது மட்டும் ஏன் என்னன்னு தெரியல, ஒரு ரகட் பாயா இருக்கிற நம்ம அப்படியே சாக்லேட் பாயா மாறிடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹாய். என்ன தனியா வந்து சாப்பிட்டு இருக்க? வேணுமா என்ன சாப்பிடுங்க. எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துறீங்க. அப்ப நான் தப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால உங்களுக்கு அப்படிலாம் இல்ல. இல்ல சில காலம் இருங்க மறுபடியும் கோச்சிட்டு போயிடாதீங்க. நாங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல நீங்க சாப்பிடு. நாங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல நீங்க சாப்பிடு. வேணாமா? வேணாம்னு சொன்னா போய் எடுத்துப்பியா? இல்ல இல்ல சாப்பிடுங்க. சரி வேணாம் நீ சாப்பிடு. கொஞ்சம் என்ன ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க? எப்படி நான் இங்க வந்து உங்களுக்கு தெரியும்? உன் பர்த்டேவே கண்டுபிடிச்ச எனக்கு இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? சொல்லு. ஆனா அதை நீ யோசிக்கவே இல்லைல்ல? எனக்கு தெரியவே தெரியாது அன்னைக்கு. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே போயிட்டீங்க. நிறைய பேசலான்னு வந்தேன். அப்படியே எனக்கு எப்படின்னா அப்பையிலேருந்தே எனக்கு இந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். நார்மலா ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசும்போது நான் ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிடுவேன். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசும்போது நான் அப்படிதான் பேசுவேன். அந்த ஃபீல் அது வரும்போது மட்டும் ஏன் என்னன்னு தெரியல, ஒரு ரகட் பாயா இருக்கிற நம்ம அப்படியே சாக்லேட் பாயா மாறிடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால சாப்பிடு உருகுது பாரு. கீழே விழுது. உனக்கு மட்டும் வாங்கிட்ட. வாங்கிட்டு வரட்டா? நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நான் ஒரு வாங்கிக்கிறேன். பரவாயில்ல நீ சாப்பிடு. பரவாயில்ல. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் இது. ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரு? இதுதான். இது நம்ம ட்ரெஸ் சேம் கலர்ல போட்டுருக்கோம். எப்படி? ஆமா இல்ல. சரி சாப்பிடு ஃபர்ஸ்ட் நீ. சாப்பிடு. அப்புறம் அன்னைக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்னது? சொல்லவே இல்லை. மறுபடியும் அதே இடத்துல நிக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அன்னைக்கே சொல்லாம போயிட்டீங்க. இதுவா? இல்லை நான் சொல்லி போய் ஏதாவது தப்பாக நினச்சிட்டிங்கன்னா அது தேவையில்ல. நீங்க சொல்லுங்க. இல்லைங்க என் அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படா ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டு வர போறேன்னு. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? டீசெண்டா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் பேசுனேன். இப்படி பேசுறீங்க. கல்யாணம் கிட்ட நார்மலா தான் நான் பேசுறேன். என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. டீசெண்டா இருப்பீங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க, லவ் பண்றேன்னு சொல்றீங்க. அதுக்கு என்னங்க டீசென்ட்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்க. ஓகே நான் இதுக்கு தாங்க நான் சொன்னேன். இதுக்கு தாங்க சொன்னேன். இல்லை சாரிங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா? எல்லா பசங்களுக்குமே ஒரு பொண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆசை வருங்க. நான் இதுவரையும் யாரையும் லவ் பண்ணல. நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். நான் இதுவரையும் யாரையும் நான் சின்சியராக நான் லவ் பண்ணது இல்லைங்க.
நான் அன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் உங்களை பார்க்க வந்து அது அது எப்படின்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நான் நார்மலாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்படியே போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னை மீறி நிறைய விஷயம் நடக்குது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சாரிங்க, நான் தப்பாக பேசி தான் மன்னிச்சுங்க. நான் உண்மையெல்லாம் அவங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் பண்ணல. நான் சீரியஸாக இல்லைங்க உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சடனாக வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஆகும்ல, அதுக்கு தான் டென்ஷன் ஆகும். அன்னைக்கு பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு விதம் அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் திடீர்னு நான் சொல்லும் போது நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க தான் நான் நினச்சேன். அன்னைக்கே உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக புரியல. நான் என்ன பேச வரேன், நான் உன்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் உனக்கு எதுவுமே தெரியலன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் தான் முட்டாள்தனமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் போல இருக்கு. இல்லைங்க, நான் நினைச்சது வேற. ஆனா தெரியல, நாலு இடத்துக்கு போறோமா, வெளியில பாக்குறோமா, அந்த மாதிரி உன்னை பார்க்க போய் தான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்க. சாரிங்க, நான் ஏதாவது ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. இல்ல ஃப்ரீயா விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாரிங்க, இல்ல சொல்ல தெரியல, எனக்கு எதோ ஆகுது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்களேன், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்ல ஓகே. நேத்துதான் அவ்வளவு சந்தோஷமா அவங்களை பார்த்தேன், இன்னைக்கு சடனா இப்படி ஆயிட்டீங்க. எதுக்கு அழுவுறீங்க? இல்லைங்க ஐயா, சாரி கேட்காதீங்க. கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நானும் எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். அது என்னோட தப்பு தான். சாரி, மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். பாய்.